எங்களுடைய பழைய தோழர்கள் கொண்டு போட்டாங்க ஒரு சின்ன கலவரத்துல வாழைச்சிறைக்குள்ள. இதுல ஒன்றே நான் கூட்டி செல்ல குறைச்சல். இந்த மையத்தை எங்க அடக்கப்பட்டிருக்கா, எங்க புதைக்கிருக்குன்னு நாங்க அறிஞ்சிக்கிட்டோம். அறிஞ்சி ராணுவம், மேஜர் ஜெனரல், எஸ்எஸ்பி, பெருக்குதோர் மாறி, சட்டத்தரணிகள், கிறிஸ்தவ பாதர்கள், ஊர் மக்கள், அப்படி ஏகப்பட்ட மக்கள் அவ்வளவு பேரும் நாங்க போறோம். மையத்தை எடுத்துக்கிட்டு வரக்கொள்ள விடுதலை புலிகள் அந்த மையத்தை பறிச்சு போட்டாங்க. பறிச்சு மையத்தை தாரனா உங்கள 2 பேர் வந்தா நாங்க மையத்திரோம். அந்த மத்த 2 பேரையும் அப்பொழுது இவர் சௌர ரஹ்மான் அவர்கள் யுத்த நிறுத்த கண்காணிப்பு குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு ஒரு வெள்ள வாகனம். சம்பளம் எவ்வளவு? வாகனம் உங்கடானா அதுவும் இல்லை. சம்பளம் எவ்வளவு? ஒரு 30,000 சம்பளம். கொஞ்சம் பெரிய காசு தானே அது. இப்படி எல்லாம் ஒரு பதவி. அமைச்சர் ஹக்கீம், ரணில் விக்ரமசிங்க பிரைம் மினிஸ்டர், சந்திரிகா பண்டாரநாயகா ஜனாதிபதி. அந்த 2 மையத்தை எடுத்து தர வைக்கலாம போச்சே. எங்கட கண்ணுக்கு எதுக்க பெட்ரோலை கொளுத்தி போச்சானுங்கள. எங்களுக்கு அப்படி என்ன மசித கட்சி அது? இவர அண்டில்வா நீ அந்த ராஜினாமா பண்ணிருக்கணும். நீ ராஜினாமா பண்ண வேண்டியதை இந்த புள்ள ராஜினாமா பண்ணிறார். இந்த யுத்த நிறுத்த கண்காணிப்புல நான் இருக்கிறதுல இந்த அர்த்தமும் இல்லை என்று பண்ணார். அப்பொழுது ஹக்கீம் பார்த்து கேட்ட கேள்வி, ஏன் தம்பி அவசரப்பட்டு ராஜினாமா பண்ணீங்க? சும்மாவா பதவிண்டா? ஒரு வட்டான வேலைண்டாலும் எங்களுக்கு ராஜினாமா பண்ண. ஒரு வட்டான வேலை அவருக்கு 75 வயசு அறிக்கும். வட்டானைக்கு ஒரு வக்கடை வெட்டி கொடுக்க மாட்டார் மற்றவனுக்கு பாய்க்கிறதுக்கு. அவர் ராஜினாமா பண்ண மாட்டார். அவர் மகனோ மருமகனோ வட்டானைக்கு தோலாக்க அவர் வருவார் வயலுக்குள்ள. மாமா கேள நான் மந்திரிக்கிறேன். இந்த கேவலம் எல்லாம் நம்ம சமூகத்திலிருந்து போவோம். நான் என்ன சொல்ல வந்தேன், எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷம். முஸ்லிம் காங்கிரஸ் 25 வருஷத்துக்கு முதல் இந்த மண்ணை கொண்டாந்த நேரம் இந்த பக்கம் இருக்கிற இவ்வளவு பேர் தான் கூட்டத்துக்கு வந்திருப்பேங்க. நான் கிண்ணியாவில் குறிஞ்சாக்கணியில பேசுற நேரம் அந்த ஊர்ல இருந்து ஒரு மேச தரல எங்களுக்கு நின்று பேசுறதுக்கு. 2-3 கதிரை ஒரு வேப்ப மரம் குறிஞ்சாக்கணி சந்திலையா அப்படிதான் அங்க அந்த சந்தில இருந்து பேசினேன் நானும் அஷ்ரப் அவர்கள். பிறகு இப்ப உங்களை பிரிச்செடுக்கிற பெரிய கஷ்டம். எங்கட ஊர்லயும் தான் எங்கள் நாயம் தேவநாயம் என்று சொன்ன ஊரு. நாங்க குர்ஆனையும் சொல்லி ஹதீஸையும் சொல்லி வானா. அப்ப இந்த முறை ஹக்கீம் அதோட சொன்ன குர்ஆனை ஹதீஸை விட்டுட்டு தம்பி அரசியல் நாம செய்வோம். எனவே இன்ஷா அல்லாஹ் நான் முடிக்க போறேன். இருந்தாலும் இந்த கவிதை பிறகு இந்த கதைகள் எல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யம் தானே. அப்ப நாங்க அரசியல் மேடையை நான் சும்மா லேசிஸா பயன்படுத்துறல. ஒரு 2 மிக மோசமான காவியமான பாடல் அரசியல்வாதிகளை எவ்வளவு தூரம் நான் காடிக்கிறேங்கிறதுக்கு யாரை செல்றேன் உங்களுக்கு. தெந்த நதி நாதி நதி நாதி நதி நானா தின நாதி நாதந்த நாதந்த நானா தெந்த நதி நாதி நதி நாதி நதி நானா தின நாதி நாதந்த நாதந்த நானா. சமூகத்தின் உயர்வுக்கு பொலிடோல் கொடுத்தாய், சச்சரவு சண்டை இவை போற்றி வளர்த்தாய், சுமூகமாயிருந்த பல சங்கதி கெடுத்தாய், சுத்தம் புரிந்தவனை தந்தனா படித்தாய், மாதத்தில் 4 தரம் வானா. இப்படி இந்த பாடலுக்கு இங்க யாராவது உரியவர்கள் இருந்தா நீங்க அவருக்கு இந்த பாடலை நாங்க சமர்ப்பணம் பண்ணுவோம். இன்னொரு கவிஞன் சொல்கிறான். 2 கவிதையை உங்களுக்கு படித்து விட்டு போறேன். எம்எல்ஏ சட்டையில் சில பைகள் தைத்தார். அதை எம்பிசின்னு போட்டுக்குவோம் நாம மாணவர்களுக்கு. எம்பி சட்டையில் ஏராளம் பை தைத்தார். மந்திரி பையையே சட்டையாய் மாற்றிக்கொண்டார். மண் பொய் சொல்வதில்லை மிதிக்கிறோம், மரம் பொய் சொல்வதில்லை வெட்டுகிறோம், மந்திரி பொய் சொல்லுகிறார் மாலை போடுகிறோம். இந்த விடயங்களை எல்லாம் முஸ்லிம் சமூகத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. எனவே நீங்க இங்க வந்திருக்கிற மக்கள் அவ்வளவு பேர் யோசிச்சு ஓட்டு போட்டால் நான் நம்புகிறேன். எனக்கு இங்க வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு உற்சாகம் செம்புமா வந்திருக்கிறது. உங்களுடைய நிக்கணும் போல இருக்கிறது. நீங்க இவ்வளவு பேரும் வந்திருக்கீங்க. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால ஒரு நல்ல வெற்றி எங்களுக்கு கிடைக்கும். நாங்க
எல்லா விடயங்களையுமே இஸ்லாமிய முறைப்படி செய்யணுங்கிற நாங்க இந்த அரசியலையும் அவ்வாறு சந்திப்போம். உங்களுக்கும் உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற தேர்தலில் எல்லா விடயங்களையும் நம்மளுக்கு கும்பல் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்கள் தேவையில்லை. நம்முடைய விஷயங்கள் சிறுக ஆரம்பிக்கட்டும். நாங்கள் நல்ல ஒரு விஷயத்துக்கான அடித்தளத்தை இன்று இட்டிருக்கிறோம். ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிப்பதே அது 50% முடிவடைந்ததற்கு சமானமானது. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் துவா செய்தோம். நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நேரம் சென்று கொண்டிருப்பதால் பொறியாளர் ரஹ்மான் அவர்களை பேசுவதற்கு அழைப்பு.